நம்ம வெளியில வந்து நின்று அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணோம்ல, அப்ப இல்லன்னு தானே சொன்னா. ஆனா அவங்க அம்மா இப்போ மேலதான் இருக்கா, கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவங்க மாமா அஞ்சலி மேக்கப் கிட் கேட்டான்னு வாங்கிட்டு போயிருக்காரு. அஞ்சலி இந்தாமா, நீ கேட்ட மேக்கப் கிட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. ஆமா, கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் இங்க ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. டேய், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனையா? என்ன பிரச்சனைக்கா? இவ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காடா. ஏன் புள்ள அப்படி சொன்ன? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? இது எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா? இவ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தானா நானாவது வீட்டுல இல்லைன்னு சொல்லியிருப்பேன்ல. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையாடா. கூறுகட்டவளே, அறிவில்ல, ஒரு வார்த்தை சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்போ ஏமா கத்திட்டு இருக்க? இப்ப என்ன, அவங்கள சமாளிக்கணும், அவ்வளவுதானே? நீ கீழே போ, நான் வரேன். நான் முதல்ல போகவா? என்ன விளையாடுறியா? மா நீ கீழே போமா, நான் வரேம்மா. பாருடா தம்பி, நீ வாடா. நான் வர மாட்டேன்ப்பா. ஏற்கனவே கீழே ஒரு பஞ்சாயத்து வெயிட்டிங். பண்றதையும் பண்ணிட்டு உட்கார்ந்து அப்ப என் பொண்ணு மிஸ் சென்னை தான், ஆனா அழகா வைக்கப்படுவா. நீங்க பேசிக்கிட்டே இருங்களே, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா, கண்ணம்மா. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹாய். ஹாய் பா, 14ஆம் நாள் நிலா மாதிரி என்ன அழகா இருக்கா. சித்து செலக்ஷன் எப்பவுமே நம்பர் 1 தான். என்ன ஆகலாம்? உட்காருங்கக்கா. தேங்க்ஸ். உட்காருங்க. வீட்ல இல்லைன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். வீட்ல இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்றேன். நீ கேட்கலனாலும் நானே சொல்லலாம் தான் நினைச்சேன். நீங்க வாசல்ல இருந்துட்டு சர்ப்ரைஸா வீட்ல இருக்கியான்னு கேப்பீங்க. நான் உடனே எஸ் பாஸ், நான் வீட்ல தான் இருக்கேன் வாங்கன்னு சொல்லுமா. நீங்க ஃபோன் பண்ணப்ப நான் பால்கனில இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான் உங்களுக்கு கவுண்டர் சர்ப்ரைஸ். எப்படி இருந்தது த்ரில்? கவுண்டர் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்? ஐயோ, நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ் தரணுமா? ஏன் எங்களுக்குலாம் தெரியாதா? சபாஷ், அப்படி சொல்ல அஞ்சலி. இவனுக்குலாம் ஒன்ன மாதிரி பொண்ணு தான் கரெக்ட். சிக்கினடா. அகிலன், இவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான்டா இருக்கணும். கரெக்ட். இந்தாங்க. என்ன கண்ணம்மா, கண்டுக்கவே மாட்ற? சாரிக்கா, கவனிக்கல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் அம்மா எப்படி? ஏய் குட்டி பாப்பா, வாங்க வாங்க உட்காருங்க. பாப்பா பேர் என்ன? யாழினி. நல்ல பேரா இருக்கே. என் பேர் என்ன தெரியுமா? கண்ணம்மா. 2 பேர் பேரும் அழகா இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். மேட்சிங் மேட்சிங். ஒரே மாதிரி இருக்குமா? நீ என்ன மாதிரி இல்ல, என்னை விட அழகா இருக்க. அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கு. அப்படின்னா ஏன் எங்க பாட்டி என்ன கொஞ்சவே மாட்டேங்கிறாங்க? நாம அதை பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது, சரியா? யார் கொஞ்சனாலும் இல்லனாலும் நாம ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இருக்கணும். சாக்லேட். 哎 இந்தா.
வீட்டு வேலைக்காரி. ம்ஹும். அக்கா செல்லம். கண்ணம்மா அக்கா. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். போட்டா ஓகே. போட்டா. ஐ மாமா. மாமா மாமா. பாப்பா, ஐயோ, எழுந்திருமா, எழுந்திரி. ஹே, கவனமா வரமாட்ட? போனுக்கு ஏதாவது ஆயிருந்தா பரவாயில்ல, பாப்பாக்கு ஏதாவது ஆயிருந்தா? வேலை செய்யற நேரத்துல கவனமா இருந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இவ எப்பயுமே இப்படித்தான். யாருக்கு கல்யாணம் பேசினாலும் இவ பொண்ணா மாறிடுவா. அப்புறம் கண்ணு ரெண்டு ஆகாயத்துல பறக்கும். பரவாயில்ல விடுங்க, அதான் குழந்தைக்கு எதுவும் ஆகலல்ல. நீ வா, நீ வாமா. உட்காரு. அடிபட்டுருச்சா? இல்ல. சாரிம்மா, குழந்தை வந்ததை நான் கவனிக்கல. தப்பு என் மேலதான். பரவாயில்ல. கண்ணம்மா, நீ ஏன் ஃபீல் பண்ற? தப்பு உன் மேல இல்ல. பாப்பா ஏதோ தெரியாம ஓடி வந்து இடிச்சிருப்பா. இப்படி 4 பேர் வந்திருக்க போது அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். பொண்ணுக்கும் எதுவும் ஆகல, போனுக்கும் எதுவும் ஆகல. சும்மா என் கண்ணம்மா ஊத்திட்டுறீங்க, விடுங்க. திட்டலாம் இல்ல, பக்குவமா எடுத்து சொல்ற. அவ இந்த வீட்ல ஒரு பிள்ளை மாதிரி. அதெல்லாம் நல்லா பார்த்துப்போம். அத்தை, அஞ்சலி எங்க அத்தை? இங்கதானே இருந்தா. அவளுக்கு ஒரு போன் வந்துச்சு பாருங்க, அதான் பேசிட்டு இருக்கா போல. ஏதோ முக்கியமான போனா இருக்கும். நம்ம கிளம்பலாம். சரி, நாங்க கிளம்புறோம். ஐயோ, சாப்பிடாம கூட போறீங்களே. இல்லம்மா, பரவாயில்ல. ஸ்வீட் நீங்க பண்ணதா? நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கணபதி மாமா எங்க காணோம்? இல்ல, சொல்லிட்டு போலாமேன்னு தான் கேட்டேன். நீங்களே சொல்லிடுங்க. அறிவுமணி போயிட்டு வரேன்னு சொன்னான்னு சொல்லிடுங்க. சரி, கிளம்பலாமா? போலாம்க்கா. சரிங்க தம்பி, அஞ்சலி வந்தா நான் சொல்லிடுறேன். சரி, சரிங்க. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன? மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், ஆனாலும் கணபதி கரெக்ட் சாய்ஸ் தான் தோணுது. நீ என்ன சொல்ற? கரெக்ட் சாய்ஸ் தான், ஆனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்றாரே, அத பாத்துக்கலாம். அத பிரேக்கப் பண்ணி நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். முதல்ல அது யாருன்னு கண்டுபிடி, அப்புறம் அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்பயே கண்டுபிடிச்சிருவான்.
சௌந்தர்யா போனு. ஐயோ. ஹலோ, யாரு? சம்மந்தி அம்மாவா? ஹலோ சம்மந்தி அம்மாவா? ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? ஹலோ, சௌந்தர்யா அண்ணியா? ஆமா, சௌந்தர்யா அண்ணி தான் பேசுறேன். என்னாச்சு உங்களுக்கு? அண்ணின்னு சொன்னாலே பிடிக்காது. இன்னைக்கு நீங்க சம்மந்தியமான்னு சொல்லுங்கன்றீங்க, சௌந்தர்யா அண்ணின்னு சொல்றீங்க. ஏங்க, இனிமேல் நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? ஆ, தாராளமா கூப்பிடலாம். சொல்லுங்க நீ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அது ம், ஆ, அது வந்து சும்மா தயங்காம சொல்லுங்க. ஆ, ஆம், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கானாமே? ஆமா, இருக்கேன். ஒண்ணுக்கு உதவாத பையன், கணபதின்னு பேரு. வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், ஏன் கூடயே தான் இருக்கேன். தெண்ட சோறு. எதுக்கு நீ கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க நீ. அன்னைக்கு கண்ணம்மாவை அனுப்பி வச்சது மாதிரி அவனை அனுப்பி வைக்கவா? எதுவும் வேலை இருந்தா சொல்லுங்க, இவனையும் கண்ணம்மா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேலை சொன்னா மாங்குன்னு செய்வியான். பாக்யலட்சுமி, முதல்ல மிஸ்டர் கணபதிய மரியாதை குறைவா பேசுறத நிறுத்துங்க. சரிங்க நீ. இனிமேலு தம்பி சார மரியாதையா நடத்துறேன். ஆ, அப்புறம் அவனோட நம்பர் இருந்தா கொடுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடவா? ஆஹா, சொல்லுங்க, எழுதிக்கிறேன். குறிச்சுக்கிறீங்களா? ஆ, 9456 ஆ, 95 கட்டப்பையில 5. ஓகே. ஆ, சரி, நான் வைக்கிறேன். அண்ணி சௌந்தர்யா அண்ணி, ஆ, ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? கோச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க. சம்பந்தம் பேசி நிச்சயதார்த்தம் முடிய வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் கூட உங்க வீட்டுக்கு நான் வந்ததில்ல. வரலாமா? முதல்ல உங்க வீடுன்னு சொல்லாதீங்க, நம்ம வீடுன்னு சொல்லுங்க. ஐயோ ஐயோ, நாம தான் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோமே. இல்லங்க நீ, இப்ப இருக்கிறதே உங்க வீடு தானே? தப்பு. நான் எப்ப அது உங்களுக்கு பரிசா கொடுத்தேனோ அப்பவே அது உங்க வீடு. நீங்க தாராளமா நம்ம வீட்டுக்கு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். அப்ப வச்சிரட்டுமா? ஆ, ஐயோ, சிறப்பு. நம்பர் புடிச்சிட்டு ஓகே. கணபதி செட் ஆற வரைக்கும் பாக்யலட்சுமி கிட்ட நீ சௌந்தர்யாவா மெயின்டைன் பண்ணணும். அவங்க பயத்தை பயன்படுத்திக்கோ. இது நல்லா இருக்கே, இதே ஃபாலோ பண்ணிடுவோம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தப்பில்ல? தப்புலாம் இல்ல. உங்க நகைக்கு ஆசைப்படல, ஆட்டையும் போடல. நீங்க கழட்டி வச்சப்போ போட்டு அழகு பார்த்தேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பயப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே எனக்கான கதவு திறந்துரும், காலங்கள் மலரும். சரி, நான் ரெடி ஆகணும், வெளியில வா. என்னாச்சுக்கா? ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி வாய பொளந்த மேனிக்கு இருக்க? வணக்கம் தம்பி. என்னது வணக்கம்மா? எனக்கு நீ மரியாதையெல்லாம் பலமா கொடுக்குற. என்ன பண்றது, இன்னைக்கு ட்ரெண்டிங்கே நீங்க தானே. இருங்க, ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஆப்பிள் ஜூஸா? ட்ரெண்டிங்கா? ஒருவேளை அக்கா சுகர் மாத்திரை போட கிட மறந்துருச்சா? இப்படி உளறிட்டு போகுது. ஒத்த மனுஷியா இந்த மொத்த தோட்டத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா
அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இதோ என் கையில இருக்குதே, இது வெறும் பாக்கு வெட்டி இல்ல, அருவா. எனக்கு பிடிக்கலன்னு வையேன், வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா மன்னிச்சிருங்கம்மா. வயலுக்கு தண்ணி பாய்ச்சு கணத்தடி தோப்புல காய் பறின்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்த்துருக்க. தோப்புல காய் எம்புட்டு இருந்ததுன்னு கேட்டா முனியனுக்கு பிறந்த புள்ள ஆம்பளை புள்ளன்னு சொல்றானுவ. மஞ்ச தண்ணி ஊத்தின உடனே ஆடு மிரள மிரள பாக்கும். ஆனா வெட்டு கத்திக்கு பலியாட்டு மேல இறக்கம் வந்ததே இல்லை. மனசுல திமிரி எரிச்சுன்னா உடம்பு வளையாது, பொறுப்பு கண்ணில் தெரியாது. இப்படித்தான் பொண்டாட்டி பின்னால போற, பிள்ளைக்கு பேர் வைக்க போறேன்னு போகும். சரிடா, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கிடப்புல கிடக்குதே, அதையெல்லாம் யாரு பாப்பா? பிறந்த உன் புள்ள வந்து பாக்குமா, இல்ல பச்சை உடம்புக்காரியான உன் பொண்டாட்டி வந்து பாப்பாளா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் சங்கத்தான் அறுக்கணும். இங்க வாடா. அம்மா வேணாமா, விட்டுருங்கம்மா. இனி பொறுப்பா நடந்துக்கிறேம்மா. வா. அம்மா அம்மா வேணாமா, அம்மா அம்மா வேணாமா, விட்டுருங்கம்மா. அம்மா அம்மா வேணாமா. அம்மா. டேய், இந்த அன்புக்கரசி சாம்ராஜ்யத்துல தண்டனைக்கு அப்புறம் தான் மன்னிப்பு. கையை நீட்டு. டேய், அதே தாண்ட நானும் சொல்றேன். இந்த வேலை செய்யாத வரல எனக்கு வேண்டாம். டேய், நான் நல்லவடா. அன்புக்கரசிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி நல்லவ. அதனாலதான் விரலோட விட்டுட்டேன். இன்னொரு முறை தப்பு பண்ணுன உன்னை கொன்னு புதைச்சி என் தோட்டத்துக்கு உரமாக்கிடுவேன். எந்திரிச்சு ஓடுறா. டேய், உன் பொண்டாட்டிய பார்க்க போறேன், பிள்ளைய பார்க்க போறேன்னு ஓடிடாத. சேவல் அறுத்து குழம்பு வச்சுட்டு போ. வா, ஓடு. விரல் போச்சா? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே. விரல் விட்டு அழகு பார்த்துருப்பேன் கிளவி. தப்பு பண்ணா இடுக்கி வச்சு கை நகத்தை பொன் போல உருவிருக்க வேண்டியதானே? அதை விட்டு விரல போய் வெட்டியிருக்கிய. பாவம், அவன் எப்படி தாங்குவான்? கழுத்தை சீவிரலான்னு தான் நினைச்சேன். தலைய பிடிச்சுக்க ஆள் இல்லைன்னு விட்டுட்டேன். சீவிருக்க வேண்டியதானே? ஊருக்குள்ள உன்னை பார்த்தாலே ஒண்ணுக்கு போவாங்க. அந்த தைரியத்துல நீ ஆடிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒருத்தன் வந்து உன்னை ஒரு முறைப்பான், அன்னைக்கு எல்லா பயலுங்களும் அவன் பின்னாடி நிற்பாங்க. அன்னைக்கு மாட்டுவடி. டேய், விரலெல்லாம் வெட்டலடா, பூமிக்கு கொஞ்சம் ரத்தம் காட்டினேன்டா. அது சரி. கல்ல இறக்க சொல்லியிருக்கேன். இவன் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருவான். கல்ல குடிச்சிட்டு நல்லா கொண்டாடலாம். கிழவி, இன்னைக்கு விருந்தெல்லாம் ரொம்ப பலமா இருக்குது. டேய், யாரா நீ? நம்ம பைய. அதான் உன் மேல ஒரு தனி பிரியம். கிழவி, இத நீ என்ன நம்ப சொல்ற? நீ எல்லாம் விதைச்சு என்ன அறுவடை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். 5 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு ஒரு அசிங்க பிடிச்சவளை என்னை கட்டிக்க சொல்ற. அதுல உனக்கு என்ன பிரயோஜனம்? இத பாரு, நான் ஏன் கேக்குறேன்னா, என் கூட ஒரு தர்மபத்தினி இருக்கால, நிலத்தை அவ பேர்ல எழுதிக்க சொல்றா. ஆடா போடா, இந்த நிலம் எனக்கு வேண்டாம். இத நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டானுங்க. இந்த வண்டி மைக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னுட்டானுங்க. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. உனக்கும் பொண்ணுங்கன்னா பிடிக்கும் இல்ல? நிலத்தை ஆண்டுகிட்டு அவளை அனுபவிச்சுக்கன்னு ஒரு வழி சொன்னா என்னையே சந்தேகப்படுறியே. அப்போ ஒண்ணு பண்ணு, அவளை எனக்கு கட்டி வைக்க முன்னாடி அவளை என் கூட அனுப்பி வை, நான் அனுபவிக்கிறேன். டேய், என்னடா நீ? டேய், அவ அப்பனுக்கு தான் என் பொண்ணை 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருக்கேன். இவ மூத்தவளோட மக. என் பொண்ணுக்கு இவளை பிடிக்கல. அதான் அந்த வீட்டை விட்டு கடத்தி விட்டுலான்னு பாக்குறேன். அப்படியா சங்கதி? அதை சொல்லணும் என்கிட்ட. காக்காய்க்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அவ அப்பனுக்கு இவன்னா உசுறு. நீ தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி போட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் உன்னை பத்தி விசாரிப்பா, ஜாக்கிரதை. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். இத பாரு, அவ கூப்பிட்டா இவ கூப்பிட்டான்னு இவ வீட்டு கதவை தட்டினேன்னு போயிடாத. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கட்டுப்பாட்டோட இருக்கணும்.
எவனாவது என்ன பத்தியோ உன்னை பத்தியோ தப்பா பேசுனா குடலை உருவி மாலையா போட்டுருவேன். டீ கடையில வச்சு ஒருத்தனை மிரட்டு. ஊரெல்லாம் அந்த செய்தி பரவிரும். உசிருக்கு பயந்த பயலுங்க உன்னை உலக மகா யோக்கியன்னு சொல்லணும். சொல்ல வை. அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ விரலத்தானே வெட்டின, என்னை பத்தி பேசுனா அறுத்து கூறு போட்டுருவேன். அது ஊருக்கார பயலுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தாண்டா உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி கிழவி, நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து வையே. சாயந்தரம் கல்லோட வர்றேன். இங்க பாரு, கறி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை சேர்த்து வெட்டுவேன். வரட்டா? கிழிச்ச போடா.